இந்தியால லாக்டவுன் வருமா? ஈரானும், இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டுருக்காங்க. இதோட சிச்சுவேஷன் பார்த்தா ரொம்பவும் சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, இதனால நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல சொன்ன ஒரு ஹிடன் மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, தெரிஞ்சு பாரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்கா கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிடில் ஈஸ்ட்ல வார் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம போன வீடியோக்கு முன் வீடியோ நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். ஈரானும், இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஆயில் சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜ் ஆகியிருக்கு. ஸோ, ஃப்ளைட்டு, ஷிப்பிங் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தடுத்து நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு பிக் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கும் பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அகெயின் ஒரு லாக்டவுன் வரலாம், மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருங்க. இதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் வந்தப்போ லாக்டவுன் வந்தது. அப்போ எப்படி இருந்தோமோ இப்பயும் பார்த்தா இருந்துடலாம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ லாக்டவுன் வரப்போகிறது 90% உறுதியாகிற மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்மளுடைய டெல்லியில் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, இனிமேல் அத்தியாவசியமான பொருட்கள் எது வாங்குறது இருந்தாலும் சரி, ஆயில், சிலிண்டர், எல்பிஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுடுங்க. இப்போவே பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஆல் கண்ட்ரிஸ் கூட பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் இருக்கிறோம். ஸோ, நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக ஒன்றா இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்தா நம்ம தகர்த்துடலாம்னு சொல்கிற மாதிரி வார் கண்டினியூ ஆனால் குளோபல் சீரிஸ் வரும். ஸோ, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா கொரோனா டைம் மாதிரி ரெடியாக இருக்கணும் மக்களேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு. சோஷியல் மீடியாவில் வந்த உடனே பார்த்தா இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது அகெயின் லாக்டவுன் வரப்போகிறதா நிறைய பேர் பார்த்தா சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ, இதனாலே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன பண்ணுறது, அஃபிஷியலாக இது உண்மையாக இல்லை ஃபேக்காக என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்தா தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் அஃபிஷியலாக பார்த்தோன்னா லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷனாக இருக்கணும்னு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ, பேனிக் ஆக வேணாம். ஸோ, எல்லாமே பார்த்தா நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். எது வந்தாலும் சீக்கிரம் முடிஞ்சால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். வாரம் நிறுத்தினா போதும்பா, நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே நடக்காது. ஏன் இந்த வார்னிங்கே கொடுத்துருக்காங்க? 40% ஆஃப் இந்தியன் ஆயில் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா அம்மாஸ் அந்த ரூட்டில் தான் வந்தது. இப்போ அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. பெட்ரோல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எக்கானமி இம்பாக்ட் பார்த்தா ஓவராக நடந்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டை பார்த்தா ரெடியாக இருக்கணும். சரி, ஓகே, ஃபைனலாக என்ன தண்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாக்டவுன் இல்லை, பட் சுச்சுவேஷன் ரொம்பவுமே சீரியஸாக இருக்குது. மோடி மெசேஜ் ஸ்டே அலர்ட், ஸ்டே ரெடி, டோன்ட் பேனிக் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மெசேஜை கொடுத்துருக்காரு. இது கோவிட்டுக்கு ரிப்பீட் மாதிரி இருக்குது, பட் குளோபல் லெவலில் வார்னிங் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாமா?